வால்பாறை அருகே கொண்டை ஊசி வளைவில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கோவை வால்பாறையை அடுத்த கவரக்கல் பகுதியில் உள்ள 33வது கொண்டை ஊசி வளைவில் அரசு பேருந்து ஒன்று 72 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்தது. அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து 33வது கொண்டை ஊசி வளைவில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து வால்பாறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரியில் 5 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. தர்மபுரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. நேதாஜி பைபாஸ் சாலை, 4 ரோடு சந்திப்பு, காந்திபுரம், பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்ய துவங்கியது. இதனால் பணி முடிந்து வீடு திரும்பிய ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. டம்டம் பாறை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சிறுத்தை குட்டி பரிதாபமாக உயிரிழந்தது. தேனி மாவட்டம் கொடைக்கானல் செல்லும் சாலையில் டம்டம் பாறை அருகே பெண் சிறுத்தை குட்டி இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதுகுறித்து கொடைக்கானல் சென்ற சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து சாலையோரத்தில் இறந்து கிடந்த சிறுத்தை குட்டியை சோதனை செய்தபோது சாலையை கடக்க முயன்றபோது வாகனம் மோதியதில் பெண் சிறுத்தை குட்டி உயிரிழந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து உயிரிழந்த சிறுத்தை குட்டியின் உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் தேவதானப்பட்டி வனச்சரக அலுவலகத்திற்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தேனீக்கள் கொட்டியதால் ரயில் பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்தில் திடீரென தேனீக்கள் சூழ்ந்து கொண்டதால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் ரயில் நிலையத்திற்கு செல்வோரை தேனீக்கள் கொட்டியதால் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ரயில் நிலையத்தின் அருகே வேப்பமரத்தில் உள்ள தேன்கூட்டினால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பாக தேனீக்களை அப்புறப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புளியரை வனத்துறை சோதனைச் சாவடியில் லஞ்சம் பெற்ற வனவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட வன அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் உள்ள வனத்துறை சோதனைச் சாவடியில் சுப்பிரமணியன் என்ற வனவர் லஞ்சம் வாங்குவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்ட நிலையில் உடனடியாக இது தொடர்பாக விசாரணை நடத்த தென்காசி மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பாக செங்கோட்டை வன அலுவலர் விசாரணை நடத்திய நிலையில் வாகன ஓட்டுநர்களிடம் லஞ்சம் பெற்ற வனவரான சுப்பிரமணியன் என்பவரை பணியிடை நீக்கம் செய்து தென்காசி மாவட்ட வன அதிகாரி அகில் தம்பி உத்தரவு பிறப்பித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.